என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஒவ்வொருவரும் பாடு. இப்பொழுது நாங்கள் 3 பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
So
66 1 முதல் 10ஆம் வசனம் வரை. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையும் கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார். சீயோனை உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் இருக்கிறது. ஒடுக்கப்படுகிறவர்கள் யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி காட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்து மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். ஒபீடியன்ஸ் பற்றி ஒரு சின்ன மெசேஜ். முன்னொரு காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் வேலைக்கு ஆள் வேண்டி விளம்பரம் பண்ணியிருந்தாரு. அந்த விளம்பரத்தை பார்த்து பலர் வேலைக்கு வந்தனர். 2 நாட்கள் அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனால் மறுநாள் யாருமே வரல. ஆனால் ஒரு வாலிபர் மட்டும் அந்த இடத்துக்கு வந்தார். அவர் இங்கே இருக்க ஜல்லிக்கற்களை சற்று தொலைவில் கொண்டு போய் கொட்டி விட்டு வா என்று சொன்னார். இவர் எடுத்து போய் அதை கொட்டி விட்டு வந்தார். மறுநாள் அதை பழைய இருந்த இடத்திற்கு எடுத்து கொட்ட சொன்னார். இந்த வேலை 1 வாரமாக நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு விடுமுறை என்று சொல்லி 1 வாரத்துக்குரிய கூலியும் கொடுத்து அவனை அனுப்பினார். திங்கட்கிழமை அவனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் குறித்த நேரத்தில் அவர் வந்தார்.
ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பாமல் ஊழியக்காரரின் கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்ததனால் அந்த வாலிபனுக்கு திறமைக்கும் படிப்புக்குரிய ஒரு நல்ல வேலையை அவனுக்கு கொடுத்து பல லட்சம் ரூபாய்க்கு கணக்கு பார்க்கும் விதமாக அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அவன் உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் மிக ஒரு விசுவாசமாக அவருக்கு இட்ட கட்டளைகள்லாம் விசுவாசமாக இருந்தார். மனுஷன் வாழ்க்கையில் அறகுறையான கீழ்ப்படிதல் இருந்ததனால் தேவன் பூமியை அழிக்க சித்தமானார். நோவா என்னும் தேவ மனிதனிடம் கனத்த மழை பெய்ய போகிறது, நீ ஒரு பேழையை செய் என்று சொன்னார். இதற்கு முன் மழை பெய்தது என்று நோவாவுக்கு தெரியாது. ஆனால் ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பாமல் அவர் சொன்னபடியே அவன் பேழையை கட்டி முடித்தான். கனத்த மழை பெய்த போது அவன் குடும்பத்தாருடன் அந்த பேழையில் ஏறி தப்பினான். இதேபோல் நாம் நம் பெற்றோர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். பெற்றோர் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இதுவரையில் ஒரு சிறிய கவிதையோடு கூட நாம் கர்த்தரிடத்தில் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் இறைவா, வருடத்தை நன்மையால் முடிசூட்டினீர். எங்கள் வாழ்விற்கு அனுதினமும் வெற்றி பாதையை காட்டினீர். உடைய ஆலயத்தின் மகிமையினால் எங்களை நிரப்பினீர். உமது மகிமையை ஆராய்ச்சி செய்யும்படியால் எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக திருப்பினீர். ஏனியம் என்ற சபையை வேளச்சேரியில் உருவாக்கினீர். அந்த சபை பழுது பெருக ஒரு புதிய இடமும் உண்டாக்கினீர். அதிகாலை ஜபத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் வளர்த்தீர். அனுதினம் மன்னாவினால் எங்கள் ஆத்மாவை செழிப்பாக வைத்தீர். பூமியானது இருளும் ஜனங்கள் காரிருளாலும் நிரப்பப்பட்டிருந்தாலும் எங்களை உடைய சமூகத்தின் ஒளியினாலும் உடைய மகிமையினாலும் நிரப்பி எங்களை உடைய சமூகத்தில் பாதுகாத்து வருகிறேன். எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் உடைய பாதத்தின் அடிச்சுவடியில் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Shama
போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாக இல்லை, நீங்க இல்லைனாலும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாக இல்லை, நீங்க இல்லைனாலும் இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கரம் பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கரம் பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை உண்டாக நீயும் இல்லை, நீங்க இல்லைனாலும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை உண்டாக நீயும் இல்லை, நீங்க இல்லைனாலும் இல்லை. உண்மையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர் செய்தீரே. உண்மையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர் செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாக நீயும் இல்லை, நீங்க இல்லைனாலும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாக நீயும் இல்லை, நீங்க இல்லைனாலும் இல்லை. அப்படி ரட்சா, உண்மையில கிடந்த எங்களையும் ரட்சா, எங்களை எடுத்து நீங்க உயர்த்தி வைத்தீங்களே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா. அப்பா இந்த ஆண்டு முழுவதும் ரட்சா, எங்களை நீங்க நடத்தி வந்தீரே ரட்சா. அப்பா உங்களை பிரிந்து, அப்பா உங்களை விட்டு நாங்கள் விலகி போன போதும் ரட்சா, அன்பின் கைகளால் எங்களை கட்டி இழுத்து கொண்டீரே. அப்பா ஏற்ற வேளையிலே அப்பா எங்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்பதை அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நீங்கள் எங்களை அறிந்து ரட்சா, எங்களை நீங்க நடத்தி வந்தீங்களே. தாயை போல நீங்க தேற்றுவீங்களே ரட்சா. அப்போ தந்தையை போல நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்களே ரட்சா. அப்பா எங்களுடைய வேணுடைய கண்ணீர்களும் எங்களை தாக்காதபடிக்கு செட்டைகளின் மறைகளை மூடி பாதுகாத்து கொண்டீங்களே ரட்சா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. நீ பெரியவராக இருந்த பொழுதும் ரட்சா, அப்பா எங்களையும் அப்பா இந்த புழுக்களாகி எங்களையும் அப்பா அனுதினமும் விசாரித்து எங்களை நடத்தினீங்களே ரட்சா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறினீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறினீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து அறம் பற்றி
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அம்மா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே இந்த வருஷத்துல தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஒரு பலவீனங்களாக இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஒரு பாடுகளாக இருந்திருக்கலாம், நம்ம நினைத்த காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம், நம்முடைய நினைத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தடைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் வேதத்தில் யோபு என்ற மனுஷன் இருக்கிறான். அவருடைய பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஆஸ்திகளை இழந்த போதிலும் தன்னுடைய மனைவியால் புறக்கணிக்கப்பட்டும் தன்னுடைய சிநேகிதர்களாக நிந்திக்கப்பட்டும் அவன் சொல்கிறான், என் தோள் முதலானவர்கள் அழுவி நானும் நான் என் நேசரை காண்பேன், அவரை நானே பார்ப்பேன் என்று சொல்கிறான். அப்படியாக சொல்கிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது வேதம் சொல்கிறது, யோபுடைய முன்னிலமே பார்க்கிறோம் அடிப்படையிலுமே தேவன் ஆசீர்வதித்தார். யோபுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பினார். அவன் இழந்த எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனியாய் திருப்பி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கிறது உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறது உண்மைதான், நம்ம ஒரு ஸ்டெப் வைத்தா 10 ஸ்டெப் பின்னாடி போகிறது உண்மைதான். ஆனாலும் இந்த நேரத்திலும் தேவன் சொல்லுகிறார், இந்த பிரச்சனைகள் பார்க்க வேண்டாம், பிரச்சனைகளை பார்க்கலும் என் தேவன் பெரியவர், அந்த பிரச்சனைகள் என் தேவனால் செய்ய முடியாத எதுவும் இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நல்லவர், அவர் நமது வாழ்க்கையில அவர் அனுமதிக்காத எந்த ஒரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எதை அனுமதித்தாலும் என்னுடைய மகிமைக்காக மாத்திரம்தான் அவர் செய்வார். நம்ம ஒருவேளை லாசரை போல எல்லாம் மறித்து 4 நாள் ஆகி நம்ம மார்த்தாள போல அப்பா இது நாருமே நம்ம அங்கலாய்த்த போதும் அந்த 4 நாளான சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும், அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்கணும், உயிர் உள்ளவர்கள் இருக்கணுமா. அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாதியின் வேதனை பெருகினார்
இந்த சாக்கியத்தை எனக்கு தாங்க ராஜா. சரியாக உம்மோடு கொடியாக படர்ந்து அவனுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறதான அனுபவத்தினால் என்னை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டு துவக்க முதல் ஒரு நேரம் வரைக்கும் எங்களை பாதுகாத்த தேவன் இந்த புது ஆண்டிலும் நீங்க வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுவான நேரங்களோட கருத்தில் கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கனமைகளை உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சின்ன தலைப்புகள் எடுத்தோம்னா வழக்கமான ஜெபத்தை குறித்தான தலைப்பு தான் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ என்ன நம்ம அநேக வருஷமாக நம்ம என்ன பண்றோம், ஜெபித்து கொண்டே இருக்கோம். கரெக்டா? We have been praying for a long time regarding the often prayers, but now I have taken on the topic. You shall pray. ஸோ இல்ல ஒரு சின்ன வசனத்தை ஆரம்பிச்சிருவோம். அப்போஸ்தலர் 16:13. Let's turn into the book of Acts 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். And on the Sabbath day we went out to the city to the river side where prayer was customarily made, and we sat down and spoke to the women who met there. இந்த சம்பவம் அநேக நாட்களாக அநேக ஆண்டுகளாக நம்ம பாஸ்டர் நமக்காக வலியுறுத்தி கொண்டிருக்கிறதான காரியம். This message has been said by pastor very often in church. இங்கு பவுல் என்ன செய்கிறார்? Here Paul is telling. ஸோ லீதியாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீயை சந்தித்து அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். Lydia meets a woman and tells gospel to her. இங்கு என்ன ஆகிறது? பவுல் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி லீதியாளின் குடும்பங்களின் ஞானஸ்தானத்துக்கு வழிநடத்துகிறார். Paul leads the women towards baptism. இதே போல் வேதத்திலே அநேக வழக்கமான ஜெபங்கள் சம்பவங்கள் நமக்கு தெரியும். Regarding this, we know many prayers that pastor has led in church. உதாரணத்திற்கு தானியேல். For example, Daniel and சகரியா and Zechariah and ஏனோக்கு. and Enoch. இது மூன்றும் நாம் உதாரணத்துக்காக நடித்துக் கொண்ட காரியங்கள். And these are the examples taken by me. இதற்கான பதில்கள் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தெரியும். You know the answers for this. தானியேல் ஜெபத்தினால் என்ன வெளி வந்தது? Regarding Daniel, what prayer we have heard? தானியேலின் ஜெபத்திற்கு தேசமே சொல்லுங்க. முதலாக தேசமே ஆண்டவரை பிரகடனப்படுத்தும்படியாக ராஜா அறிவித்தார். Proclaim the name of Jesus. சகரியா வழக்கத்தின்படியே ஆலயத்துக்குள் சென்று ஆசாரிய முறைமையின்படி அவன் உள்ளே போய் அவனுடைய ஆசாரியோடு செஞ்சு கொண்டிருந்தான். Zechariah went into the church for the pastor's teaching. So அவனுடைய ஜெபத்துக்கான பதில் என்ன கிடைத்தது? What answer we received from God? யோவான் சானகன் என்ற ஒரு மகனை தேவன் அவனுக்கு பதிலாக தந்தார். John the Baptist was given by God because of Zechariah's prayer. இது என்ன சொல்ல வர அப்படின்னா வழக்கமான ஒரு ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. Prayer without ceasing, God answers our prayers. நாம் 21 நாட்கள் அதிகமாக நம் சபையில ஜெபம் நடத்தி கொண்டிருப்போம். 21 நாள் ஜெபம் என்று அநேக வருடங்கள் நாம் பண்ணி கொண்டிருந்தோம். For many years we have kept 21 days prayer in our church. இது நம்ம சபை ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 21 வருஷம் கழிச்சு இன்றைக்கு நமக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. We have prayed for 21 days for many years in our church, and after 21 years we have received prayer from God. Hallelujah. So உதாரணமாக இங்கிலாந்து தேசத்திலே in England country அங்கே நிறைய பாரம்பரிய வீடுகளும் சபைகளும் உள்ளது. There were many preserved houses for many years. அங்கே ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு போதகருடைய உள்ளமும் அநேக ஆண்டுகள் அங்கே தான் இருக்கிறது. There lived a person called John Wesley who lived for many years, and his heart was very contrite and he looked towards God. ஜான் வெஸ்லி கடைசி 20 ஆண்டுகள் அவருடைய வீடுகளில் இருந்த அந்த வீடு இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. His house is preserved for many years in England.
ஒரு முறை அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு வாலிப கூட்டத்தை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். One time a group of people were visited from United States to John Wesley's house. எல்லாரும் சுற்றி பார்த்துவிட்டு பேருந்தில் ஏறிவிட்டனர். All visited John Wesley's house, each and every room that John Wesley played, and got it in the bus. ஆனால் கணக்கெடுத்து பார்க்கும்போது ஒரு சிறு பையன் அவனை காணவில்லை. One student was missing in the bus, so the teacher searched him. So அந்த ஆசிரியர் வேகமாக ஓடி சென்று எல்லா அறைகளையும் சோதித்து பார்த்தார். The teacher went down to John Wesley's house and searched each and every room there. அங்கே ஒரு சிறு பையன் அந்த என்ன பண்ணி கொண்டிருந்தான் என்றால் The student, what he was doing, ஜான் வெஸ்லி அவரின் படுக்கைக்கு பக்கத்திலே அதிகமாக ஜெபித்த முழங்கால் முட்டி தேய்ந்த தரையிலே முட்டு போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். near John Wesley's bed, that student kneeled down and prayed where John Wesley often prayed. அங்கே என்ன ஜெபம் செய்தான் என்றால் what prayer did he do there? மீண்டும் ஒரு முறை செய்யும், do it again. என்னிலே அதை செய்யும், do it by me. மீண்டும் ஒரு முறை செய்யும், do it again. என்னிலே அதை செய்யும். do it by me. இதே வார்த்தைகளை அவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். This prayer was often said by the student. இது ஒரு எழுச்சி வாலிபரின் சம்பவம். இந்த வாலிபரை பற்றி இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் regarding the student, what can we see is இவரின் தாத்தா அப்படின்றவர் வில்லியம் கிரஹாம். his grandfather William Graham. இவர் என்ன செய்தார் என்றால் 52 ஆண்டுகளாக for the past 52 years, 4 நபர்கள், 4 people, அவரும் ஒரு நண்பர்களும் and his friends வயல்ல in farm. வயல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே ஒரு கொட்டாய் இருக்கும். There was a hut. அங்கே 4 பேரும் மாலை நேரங்களிலே கூடி ஜெபிப்பது வழக்கமாக வைத்திருந்தார்களாம். 4 people and his friends often pray at the hut எழுப்புதலுக்காக மிக பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார்களாம். for the revival of the country. அவருடைய ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா 1841 இருந்து 1914 ஆண்டு. He was born in 1841 and died in 1914. ஜான் வெஸ்லி ஆண்டை கணிப்போம் என்றால் During John Wesley's days, 1703 இருந்து 1791. 1703 till 1791. So இந்த ஊழியரை பார்த்து வில்லியம் கிரஹாம் என்பவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரின் ஜெபம் தான் John Wesley, William Graham looked into John Wesley's prayers, and அவரின் பல ஆண்டு கால ஜெபம் ஒரு பதிலை தந்தது. அந்த பதில் தான் பில்லி கிரஹாம் அப்படிங்கிற தேவ மனிதனை நமக்கு இந்த உலகத்துக்கு தந்தது. Billy Graham looked into John Wesley's prayers, and சந்தோஷ் இவர்தான் பில்லி கிரஹாம் என்ற தேவ மனிதர். இவரின் ஆயுட்காலம் 1918 இருந்து 2018. he is Billy Graham. His birth of date is from 1918 to 2018. அவர் தாத்தா இறந்து 4 வருடங்கள் கழித்து தான் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. After his grandfather's demise, Billy Graham was born. ஆனாலும் அந்த எழுப்புதல் தீ இவருக்குள்ளாக பற்றி எரிய ஒரு காரணம் அமைந்துள்ளது. There was a fire in his spirit, and there was a salvation towards God. நம் வாழ்க்கையிலே அநேக நாட்கள் வழக்கமாக ஜெபித்த ஜெபங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இன்றைய கேள்வி. The prayers that we do often, that is seen by God or not. நாம் அநேக நாட்கள் என்ன பண்ணுகிறோம், சபைகளுக்கு வருகிறோம், ஜெபம் என்று கலந்து கொள்கிறோம், போகிறோம். ஆனால் அது வழக்கமான ஜெபமாக உண்மையில ஜெபமாக இருக்கிறதா? We come to church, we pray, but we do not seek answers from God, whether it's from heart or not. So நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வழக்கமான ஜெபங்களை நாம் தொடர்ந்து செய்ய போகிறோம். From now onwards, are we going to follow continuous prayers towards God without ceasing? வில்லி கிரஹாமை போல like Billy Graham, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் even if it takes for many years, நம் தலைமுறைகள் our generations எழுப்புதலுக்கு காரணங்களாக மாறுவதற்கு towards revival, our generations should grow. நாம் ஒரு நாம் ஒரு எழுப்புதல் வீரராக, ஒரு எழுப்புதலின் கருவியாக நாம் மாற வேண்டும். We should be God's vessel, revelation of God's vessel. இதுதான் இன்றைய கருத்தாக நான் உங்களிடத்திலே வைக்கிறேன். நாம் அநேக ஜெபங்களை மேலெடுக்கிறோம், ஆனால் வழக்கமான ஜெபங்கள் அது கருத்துள்ள ஜெபங்களாக மாற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம்.
this is today's message, and whatever prayer we ask God, it should be with from heart, and it should have meaning and soul to it. Hallelujah. Amen. பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் போற்றப்படத்தக்கவர். அந்த 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பாக தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து வணக்கமாய் விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களோட கர்த்தர் நம்மை விசேஷமாக படைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்முடைய எல்லா சிந்தனைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு இந்த நேரத்தில் இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தரை பார்த்து அவர் நம்முடைய கண்கள் அவரை காணும்படியாய் நம்ம யாவரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ராஜாவே
அல்லேலூயா. சரி, நம்ம வந்து சில காரியங்களை பார்க்கணும். நமக்கு வந்து ஆண்டவர் சொன்னார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையான்னு கேட்டார். காலையில 6ல இருந்து சாயந்தரம் 6 வரலாம் 12 மணி நேரம். திருப்பி சாயந்தரம் 6ல இருந்து திருப்பி அடுத்த நாள் காலையில 6 மணி வரலாம் 12 மணி நேரம். மொத்தம் 24 மணி நேரம் இல்லையா? 3 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணா ஒரு ஜாமம். சரியா? காலையில 6 மணில இருந்து 9 மணி வரலாம். எத்தனை மணி? காலையில 6 மணில இருந்து 9 மணி வரலாம் ஒரு ஜாமம். 9 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரலாம் இரண்டாவது ஜாமம். அது முதல் ஜாமம், இது இரண்டாவது ஜாமம். 12 மணி மத்தியானம் 12 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி வரையிலும் மூன்றாவது ஜாமம். 3 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் நாலாவது ஜாமம். சரியா? இப்படி இந்த ஜாமங்களை கணக்கு பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சரி, இப்போ நம்ம எல்லாம் நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது காவல்காரர்கள் ஜாமக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் வசனத்தெல்லாம் எடுத்து வாசிச்சோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும், பெரிய மெசேஜ் ஆயிடும். அதனால ஷார்ட்டா சொல்றேன். நீங்களும் நானும் யாரு? ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்களுடைய வேலை என்னது? அப்படின்னு என்னது? காவல் காக்கணும். எதுக்காக காவல் காக்கணும்? எதிரி உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு. அந்த நாட்கள்ல எல்லாம் எருசலேம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அதுதான் 2 ராஜாக்கள் 9:17 நம்ம வாசிக்கிறோம். அந்த கோபுரத்தின் மேல இருந்துட்டு அவன் வேலையே காவல். அங்க இருந்து யாரா வராங்களா போறாங்களா, அந்த மதில் மேல யாராச்சும் நடக்கிறாங்களா, இதை பாக்குறது தான் வேலை. இப்போ நீங்களும் நானும் வசனம் சொன்னார் இல்லையா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? அது உள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய பிரஷியஸ் ஒரு ஜீவ ஊற்று இருக்கு. அந்த ஜீவ ஊற்று நம்ம காவல் காக்கலன்னா வத்தி போயிடும். இல்லைன்னா அது அந்த ஜீவ ஊற்றை வந்து சுரக்க பண்ணாம பண்ணிடும் நம்மளுடைய காரியங்கள். அதனால நீங்களும் நானும் காவல்காரர்களா ஜாமக்காரிகளா இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அதே மாதிரி இந்த ஜாமக்காரனுடைய வேலை என்னன்னா, ஏசாயா 21:6 சொல்றது, காண்பதை தெரிவிப்பவன். அவன் என்ன பார்க்கிறானோ அதை தெரிவிக்கிறவன். சரியா? அடுத்தது டே அண்ட் நைட்டு மௌனமா இராத ஜாமக்காரனை பத்தி வேதம் சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முக்கியத்துவம் எதை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் இருக்கணும்ன்றத நமக்கு வலியுறுத்தி வேதம் சொல்லுகிறது. சரியா? இப்போ நம்ம நல்லா ஜெபிக்கணும்னு யார் யாருக்கும் ஆசை இருக்கு? நல்ல உண்மையா சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு? ஆனா ஜெபிக்கிறோமா? தேவன் விரும்புகிற அளவுக்கு ஜெபிக்கிறோமா? நம்ம மனசாட்சி நம்மள சொல்லும் நம்ம சரியா ஜெபிக்கல இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் தடை வருது இல்ல? ஜெபம் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தடை வருது? நிறைய தடை வருது. ஜெபிக்க முடியாதபடிக்கு எத்தனை தடை இருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேல தடை இருக்கு. முதல் எதிரி என்னன்னு சொன்னாக்கா, என்னுடைய பாவங்கள் தான். நம்முடைய பாவங்கள் தான் நமக்கு தடை பண்ணும். இப்ப என்ன 15:29 ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம செஞ்சதெல்லாம் அறியாமையினால செய்த பாவம். சரியா? ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யும் பொழுது அது என்ன பாவம்? துணிகரமான பாவம். முன்னாடி நம்ம செஞ்ச பாவம், விக்கிரக ஆராதனை செஞ்சோம், கண்ணாபுண்ணான்னு பேசணும், எதோ செஞ்சோம், அதெல்லாம் அறியாமையினால் செய்த பாவம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அது பாவம் தெரிஞ்ச பிறகு செய்யும் பொழுது அது துணிகரமான பாவம். அப்போ சத்தியத்தை அறிந்த பின்னாடி செஞ்சாக்கா, மனப்பூர்வமா செஞ்சா அவங்களுக்கு என்னவே இல்லை. இதெல்லாம் எபிரேயர் 10:26 வாசிச்சீங்கன்னா தெரியும், மன்னிப்பே கிடையாது. அவங்களுடைய மனசாட்சி மழுங்கி போயிடும். வசனத்தை மீறுறது தான் பாவம். எது பாவம்ன்றது தெரிஞ்சுக்கணும். வசனத்தை மீறுறது பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம், மனுஷனுக்கு எதிரான பாவம், இதெல்லாம் இருக்கு. அப்போ முதல் எதிரி என்னது? ஜெபம் பண்ண விடாம நம்மளை தடுக்கிறது எது? பாவம். இப்போ குடியில இருந்து ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிகரெட் பிடிக்கிறது, குடி பழக்கம், இதுல இருந்து வந்துட்டாங்க. அவங்க திரும்பவும் போய் அதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க மனசாட்சி என்ன பண்ணும்? பாதிக்கும், ஜெபிக்கவே விடாது. கம்ப்ளீட்டா விட்டுட்டு வந்து அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து திரும்ப போகாத அளவுக்கு இருந்தாதான் அவங்க ஜெபம் பண்ண முடியும். எதிரான ஒரு பாவத்தை நம்ம ஜெயிக்கணும். 2வது, தேவைக்கு அதிகமான தூக்கம் ஜெபிக்க விடாம நம்மளை தடுத்துரும். பாத்தீங்கன்னா நீதிமொழிகளின் புத்தகம் 20:13 தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் வரும். என்ன தரித்திரம் வரும்? ஆவிக்குரிய தரித்திரம் வரும்.
அப்போ பிரேயர்லெஸ் கிறிஸ்டியன் வந்து பவர்லெஸ் கிறிஸ்டியனா மாறிடுவாங்க. பிரேயர்ஃபுல் கிறிஸ்டியன் என்ன ஆயிடுவாங்க? பவர்ஃபுல் கிறிஸ்டியனா மாறிடுவோம். நம்ம எது நம்ம செய்யறோமோ அதுதான் ஜாஸ்தியா நமக்குள்ள வரும். அப்போ தாமதமா தூங்கினாலும் சீக்கிரமா எழுந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்ப ஜெபத்துக்கு வருகிறதான முதல் எதிரி நம்முடைய பாவம், இரண்டாவது எதிரி அதிகமான தூக்கம். சோம்பேறியினுடைய வயல் எப்படி இருக்குமா? முள்ளுக்காடா இருக்கும். மதியனுடைய திராட்சை தோட்டமும் முள்ளுக்காடா தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான சாப்பாடு. ஃபுல்லா சாப்பிட்டா என்ன வரும்? அந்த நேரம் ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் வருமா? தூக்கம் தான் வரும் இல்லையா? ஒருவேளை உணவுக்காக தலைமகன்ற ஸ்தானத்தை யார் இழந்தது? யாரு? ஏசா இழந்துட்டார் இல்லையா? அப்புறம் நம்ம சாப்பிடணும் தான், ஆனா பிரசங்கி 10:16 படி பலன் கொள்றதுக்கு ஏற்ற வேலையில சாப்பிடணும். வசனம் கிளீனா சொல்றது பாருங்க. சாப்பிடுவாங்க. நம்ம லேடிஸ்ல எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? 4 மணிக்கு. சாயந்தரம் 4 ஆயிடும். அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். அதனால வசனம் சொல்றது நீ ஏற்ற வேலையில சாப்பிடு. கொஞ்சம் தான் சாப்பிட போற, அது ஏற்ற நேரத்தை சாப்பிடு. 12:30 1 மணிக்கு சாப்பிடு, 1:30 சாப்பிடு. அப்பதான் உனக்கு கரெக்டா இருக்கும் ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி வசனம் அப்பவே சொல்லிடுச்சு. தேவைக்கு அதிகமான சாப்பாடு, தேவைக்கு அதிகமான தூக்கம், நமக்குள்ள இருக்கிற பாவம், இதெல்லாம் ஜெபத்தை தடை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சிருங்க. அடுத்தது தேவைக்கு அதிகமா பேசுறது. பேசாத இருந்தால் மூடனும். தேவைக்கு அதிகமா பேசக்கூடாது. சரியா? கேலி பேச்சு. ஒருத்தர் பயங்கரமா ஜெபம் பண்ணுவாராமா. அப்படி கண்ணா விட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணி முடிச்சு வந்து உட்கார்ந்த உடனே ஒரே கிண்டலும் கேலியும் பரியாசமும் பேசுவார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கிண்டல், கேலி, பரியாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. அவன் உட்கார இடத்துல நீ அங்க உட்காராதேங்கிறார். அப்ப நம்மளே அதை பேசினா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதேன்றாரு. தேவைக்கு அதிகமா நம்ம பேசக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா மனுஷனோடும் தேவனோடும் ஒப்புரவாகாம உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை பூட்டி வச்சிருப்பாங்க சிலர்லாம். வெளியில மன்னிச்சிட்டேன்னுவாங்க, வாய் ஈஸியா சொல்லுவோம், நான் தான் மன்னிச்சிட்டேன்னுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அது வேறு, கசப்பின் வேறு இருந்தா நம்ம ஜெபம் பரலோகத்தில் வாசப்படிக்க போவாது. புரியுதுங்களா? யார்கிட்ட இந்த புது வருஷத்துல பழைய வருஷத்துல எல்லாத்தையும் அறிக்கைட்டுருங்க. யார் மேலனா கோபம் கசப்பு இருந்ததுன்னா எங்களுக்கு வேணவே வேண்டாம், நம்ம கம்ப்ளீட்டா மன்னிச்சிடலாம் ஆண்டவரே. நம்ம மேல ஆண்டவர் ஒரு ஏதோ ஒரு மூலையில ஒரு கசப்பு வச்சிருந்தாருன்னா அங்க சேர்க்க போக முடியுமா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கிற இருதயமா ஒப்புரவாகிற இருதயத்தோட இருந்தோம். அப்பதான் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள். இந்த யாக்கோபு வந்து போய் என்ன பண்ணுவாரு? அண்ணனாட்ட வேஷம் போட்டுன்னு போயிட்டு அப்பா கிட்ட போய் சத்தம் மாத்திரம் இவனுடைய சத்தம். ஆனா அவன் சொல்றான், என்ன சொல்லுவான்? நான் ஏசாதான் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஏமாத்துறான் பாருங்க. இந்த மாதிரியான மாய்மாலங்கள்லாம் நம்மளுடைய ஜபத்துக்கு தடையான காரியங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப வாழ்க்கையை வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த அதை திட்டம் போடணும். நமக்கு ஜபிக்கிறதுக்கு எங்க இடம்? எந்த இடம் ஜப? இதுதான் என்னுடைய ஜப அறை. ஒரு மூளை அந்த சரி, ஒரு திட்டமிட்டு செயல்படுகிற ஜபம் இல்லைன்னு சொன்னா அந்த தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். இதுதான் என்னுடைய ஜப அறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். அப்போ திட்டமிட்ட ஒரு ஜப வாழ்க்கை இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜபிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது கோபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜபம் மேல போவார். கோபம் நிர்மூலனை கொல்லுமா, யோபு 5:2. அப்ப மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டேன். நான் கர்த்தருக்காக தான் கோவப்பட்டேன், கர்த்தருடைய காரியத்துக்கு தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சால்ஜாப்பெல்லாம் பண்ணா இந்த தேவ நீதி அங்க நடக்காது. கோபம் வந்து ஒரு 19 பாவம் கலாத்தியர்ல சொல்றாரு பாத்தீங்களா? மாம்சத்தின் கிரியைகள், அதுல கோபம் ஒண்ணு இருக்கு. அந்த கோபம் தான் பயங்கரமா போறது. அதனால கோபமும் நம்மளுடைய ஜபத்துக்கு தடையான காரியங்கள். அடுத்தது பிரைடு, பெருமை. நம்ம எதை குறிச்சு நான் பெரிய படிச்சவா, அழகு, எனக்கு அத்தனை டிகிரி இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்க. ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு 4:6, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றான்? அதனால யாருக்குள்ளேயும் எந்த பெருமை, எதை குறிச்சும் பெருமை இல்லைன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட மனத்தாழ்மையை தான் கேட்கிறார். அது மாதிரிலாம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். பரிசேயனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, பெருமை இருந்தது. தேவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது மனு துருக்கத்தோட பிரசங்கம் பண்ணார். ஏன்னா அவர் சுற்றிலும் பரிசேய கூட்டம் இருக்கு, சதுசேய கூட்டம், ஆயக்கார கூட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா வந்த ஜனங்களை தான் பாக்குறாரு. ஐயோ, என் ஆடுகள்லாம் எப்படி துக்கத்தோட, கண்ணீரோட, வருத்தத்தோட, வியாதியோட, பேயோட, பிசாசோட வந்திருக்கே.
அந்த மனதுருக்கத்தோட பிரசங்கம் பண்ணார். சரி, அடுத்தது பாத்தீங்களா, நம்ம எந்த வசனத்தை கேட்கிறோமோ அதுக்கு கீழ்ப்படியில்லைன்னா நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படாது. அதனால தூக்கத்தை நிறுத்தணும், பின் தூங்கி முன் எழணும். இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட்டு தான் இது நமக்கு என்னெல்லாம் தடை இருக்கின்றத நம்ம பார்த்து அதெல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி விட்டுடணும். ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்த தேவனை ஆராதிக்கணும். ஏன் ஆவியில நிறையணும்?
ஆவி ஆவின்னு சொல்றாரு. இந்த மாம்சம் வந்து மண்ணோட ஒட்டும். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் வந்து மண்ணானது நினைக்கும், என் கவலை, என் குடும்பம், என் பிரச்சனை இதையே தான் நினைக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் முன்னோயோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா பக்கத்துல இருக்கிறத பார்க்காதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்க கஷ்டம் துக்கம் வாரம் எதையும் பார்க்காதீங்க. ஆவியில நிறைந்து கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் மறுபுறம் ஆகிய சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 தகப்பனே. அப்பா, நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக இந்த பூமியிலே வந்து தகப்பனே ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே எங்களை ஆண்டவரே இயேசுவா ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை ஏற்றுக்கொண்டீர் தகப்பனே. எல்லாவற்றையும் சுமந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தகப்பனே இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் இன்னும் ஆண்டவரே இயேசுவா எங்களோடு கூட இருக்கிற இம்மான வேற தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும் தகப்பனே. இந்த ஆண்டு துவக்கம் முதல் ஆண்டவரே இன்று வரைக்கும் இந்த கடைசி மாதம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை போஷித்தீர். ஆண்டவரே எங்களை பராமரித்தீர் தகப்பனே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீர் தகப்பனே. அப்பா, வார்த்தைகளை கொடுத்து தேற்றினீர் ஆண்டவரே. பரிசுத்த பாதைகளை எங்களை நடத்தினீர் தகப்பனே. நன்றிகளை சொல்லுவோம், நல்ல வாய்களை திறந்து சொல்லுவோம். பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. அப்பா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் தேவன் உமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு சொல்லுவோமா? பரிசுத்த தேவன் நீரே, தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, தேவன் நீரே, என்னென்றும் தொழுதிடுவார் இயேசுவே உம் நாமத்தை, என்னென்றும் தொழுதிடுவார் நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைமுடிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் நம்மளை மறந்துடுவாரா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவே பாதத்திலே, மன்னிடுவே பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுமா, எபினேசரே இதுவரை உதவி செய்த தேவனை, அல்லேலூயா, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் பாதத்திலே, மன்னிடுவேன் பாதத்திலே. தேவ ஜனங்களே, நினைச்சு பாருங்க, ஒரு சிஎம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட புள்ளியா நம்மளை ஏத்துப்பாரா? கண்டிப்பா மாட்டாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பெரிய செல்வந்தர் நம்மளை புள்ளியா ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? பிதாவே, நீ வெண்ணிலும் நான் உம்மிலும் இருப்பது போல இவர்கள் எல்லாரும் நம்மோடு இருக்கணும்னு மனதோடு கேட்கிறார். We cannot compare ourselves with God. ஆனா அவர் கம்பேர் பண்றாருங்க இயேசு. ஹalleluya. அவர் கம்பேர் பண்றாரு, நம்மோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹalleluya. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் அழைக்கக்கூடியவர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. இந்த கூடுகை, இந்த ஜெப கூடுகை, இந்த ஜெப வீடு, இந்த ஜெப வீட்டுல ஊழியர்கள் வாங்க வாங்க ஏந்திரமா சொல்றாரு, ஏந்திரமா கூப்பிடுறாரு. இங்க ஒருவனுக்கு நாவி இருக்கணும். மேலி தரையில தேவனுடைய ஆவியானவர் இறங்கினாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த வேலையை செய்யணும். என் சுய வேலை, எனக்கு வயிறு இருக்கு, எனக்கு பசிக்குது, எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், கார் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு எத்தனை நாளைக்கு கேட்டுக்கொண்டிருப்போம். வெளியே போய் பாருங்க, பாவத்துல சாபத்துல நோயில விழுந்து கிடக்குறாங்க எல்லாரும். இயேசுக்கு நம்ம பிள்ளையானா, நம்ம கொடுத்த போதற்கு நம்ம பிள்ளைதான். எல்லாரும் ஒரு மனதோட குடும்பமாய் ஆராதிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம், குடும்பமாய் தேவனை துதிப்போம், குடும்பமாய் சுவிசேஷம் சொல்வோம், குடும்பமாய் பரலோகத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். கர்த்தர் நம்ம விட மாட்டாருங்க, சும்மாவே விட மாட்டாரு. ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்க, அவருடைய சாயலை கொடுத்திருக்காரு, அவருடைய இரக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. நியாய தீர்ப்புல விழுந்து போக வேண்டிய நம்மள கிருபையினால காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்காரு. ஒரே ஒரு காரணம், சிலுவையில அவர் வெற்றி சேர்த்தார். ஹalleluya. அவர் யெகோவா நிசி. ஹalleluya. நேத்து கூட ஜார்ஜ் நான் சொல்லும்போது சொன்னார்ல, ஞானத்தை கேட்கணும், உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும், இருதயத்துக்கு ஞானம் எப்படி இருக்குன்னு சொன்னார்ல. கடைசியா சொன்னார் தெரியுங்களா? ஒரு ஆயுதம், அதுதான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமங்க, இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி துதிங்க. சபைக்கு வாங்க, சபைக்கு வந்து ஒரு மனதோடு துதிப்போம். கர்த்தர் இங்க தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார். துதிக்க 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 எரிகும் மதில்கள் இடியும், செங்கடல் பிளக்கும், ஓடியார் விழுந்து போவான். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் பாதத்திலே, மன்னிடுவேன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே
சொல்லுமா பெயர் சொல்லி அழைத்த தேவன் இளைப்பாறை போல நாங்க மறக்கவே மாட்டோம்ப்பா. சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தை மறக்க மாட்டோம். எங்களை கரம் பிடித்து தூக்கின அந்த கரத்தை மறக்க மாட்டோம். ஒரு வார்த்தைகள் வாக்கு சத்தங்களை மறக்க மாட்டோம். நன்றி சொல்லாமல் துதிப்போம் ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசர், எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தனிக்கையிலே. எத்தனை பேர் வேலை இல்லாம வருமானம் இல்லாம குடும்பத்தில் யாரோட கையோட இருக்கீங்க? கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் தோல் தடிமன் வேண்டும். மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறந்தேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறந்தேனோ உமது அன்பை. அப்பாவை எல்லாம் பிடிச்சிருக்க, அப்பாவோட பாதத்தை பிடிச்சிருக்க, எதையும் நினைக்காதீங்க, ஏசப்பாவை மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. எபினேசரே சொல்லுமா, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை யெகோவா நிசியே, யெகோவா நிசி, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. நாங்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று இதோடைய நடத்தின எபினேசர் தகப்பனே, இந்த வருடம் முழுக்க 2024 ஆண்டு முழுக்க எங்களை நடத்தின தேவன், இந்த ஆண்டுக்குள்ள கடந்து போக போகிற தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க இருதயத்தை பண்படுத்துங்க தகப்பனே, எங்க நாவை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே, இப்படி இந்த இருதயத்தை கொடுங்க தகப்பனே, பக்தி விருத்தி உண்டாக்கும் ஆண்டவரே, வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேச எங்களை கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் நடக்கையில் நாங்கள் பரிசுத்தமா இருந்த தகப்பனே, கர்த்தர் நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாக படிக்க தகப்பனே, ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துங்க தகப்பனே, எங்களுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க, எங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, சபை கூடி வருதலை நாங்கள் விட்டு விடக்கூடாது தகப்பனே. அன்று தினமும் 1 மணி நேரமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் தகப்பனே, பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. உலகமெங்கும் சுற்றி திரிந்து ஆண்டவரேப்பா தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவி வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தகப்பனே எங்களுடைய நடத்துவர்களுக்கு தகப்பனே, நாங்கள் ஆண்டவரேப்பா நாங்கள் கஷ்டத்தோடு ஆண்டவரேப்பா நாங்கள் செய்யக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, மனப்பூர்வமா எல்லா விஷயம் நாங்கள் செய்ய உதவி செய்கிறாங்க. இந்த கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் இது உள்ள நேரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அதாவது இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது நம்ம போதவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மொத்தம் ஆண்களுக்கு தன்னுடைய லீடர்ஸுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நன்றி செலுத்துகிறேன் நன்றி சொல்கிறனால என்னென்னா எதனாலனா இன்னைக்கு என்னது தேங்க்ஸ் கிவிங். இந்த வருஷத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏராளமான நன்மையை செஞ்சிருக்காரு. அதுக்காக என்ன செஞ்சு வந்திருக்கோம், நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். சரி, ஒரு கேள்வி, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கை சொல்லுங்க. சரி, இன்னொரு கேள்வி, ஆண்டவருக்கு எதையும் செய்வேன்ற கை சொல்லுங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குண்ணா. சரி, இது எது கேட்டேன்னா கடைசியில் சொல்கிறேன். நான் இது பெரிய மெசேஜ்லாம் இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாட்ஸை நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் அப்படின்றத நம்ம பேசிக்கலி டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா an expression of appreciation or gratitude or an acknowledgement of services or favors given. ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு கிராட்டிடியூட், ஏதாவது ஒரு ஃபேவர்னா உதவி, ஏதாவது ஒரு செய்கிறதுக்கு திரும்ப கொடுக்கறது தான் என்னது நன்றி, தேங்க்ஸ். இது உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு திருவள்ளுவர். என்னது நன்றி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் 10 இது இருக்கு, குறள் இருக்கு, அது உலக பிரகாரமாக இருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா இட் மீன்ஸ் கன்ஃபெஷன், பிரைஸ் அண்ட் ஆஃபரிங். தேங்க்ஸ்ன்றதுக்கு பைபிள் அப்படி சொல்ல விட்டுருக்கு. எதற்கெல்லாம் நன்றி சொல்லணும்? ஹெல்ப் பண்ணா நன்றி சொல்லணும். நம்மளுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்கு, எல்லா ஹெல்ப்புக்காகவும் என்ன செய்யலாம், நம்மளுக்கு நன்றி சொல்லணும். நம்மளுக்கு உதவி எல்லாமே செஞ்சுருக்காரு. நம்மளுக்கு உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, உடை எல்லாமே தந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். இன்னொன்று வந்து, இப்போ நான் காலையில் சர்வீஸ்க்கு வரும்போது நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் நன்றியை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆண்டாட்ட நினச்சிக்கிட்டே வரும்போது என்ன இருந்துச்சுன்னா, அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த இது போட்டு வச்சுருக்காங்க, அந்த ட்ரெயின் நடக்குது, மெட்ரோ நடக்கிற வேலை நடக்குது, அதெல்லாம் சென்ட்ரல் இது போட்டிருக்காங்க, ஒரு மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய சத்தம். நான் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தா, கிராஸ் ஆகி வர்றேன், ஒரு டாட்டாஸ் குறுக்க நிற்கிது, ஒரு 2 வீலரில் ஒருத்தர் வந்து இங்கே கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஒரு 10 அடிக்கு தள்ளி ஒரு வயசானம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்க. அப்படி கிராஸ் ஆகி வர்றேன். நான் எப்பயுமே உதவி செய்வேன், சர்ச்சைக்கு வரணும்னா டக்குன்னு வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல நீ இல்லை, அதனால நன்றி சொல்ல ஆண்டவர் இல்லை, அதனால என்ன செய்ய. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு அநேக காரியங்கள் இருக்கும் நன்றி சொல்றது, அப்படிதானே? அதை நம்ம ஓரவும் நினைச்சு என்ன செய்வோம், நன்றி சொல்வோம். தகுதி இல்லாத என்னையும் கூட இந்த இடத்துல ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறார், அதற்காக நான் நன்றி சொல்றேன். ஸோ வேதத்தில் எல்லாம் எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செஞ்சுருக்காங்க, நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. ஆபேல் ஆரம்பிச்சு புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாரும் நன்மை உள்ளவர்களாக இருந்திருக்காங்க, நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க. வேதத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து பலிபீடம் கட்டியிருக்காங்களோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு நன்றி உணர்வு இருக்கு. எங்கெங்கெல்லாம் பலிபீடம் கட்டினாங்களோ அவங்க செய்த, ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தும்படியாக அந்த நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக என்ன செய்யறாங்க, ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினாங்க. ஆபேல் முத நம்ம ஆபேலை பார்க்கும்போது ஆபேல் தானே கொடுத்த இதுல வந்து ஆட்டு மந்தையில் என்ன செஞ்சாரு, ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா என்ன செஞ்சாரு, ஆண்டவருக்கு படைச்சாரு. அதே மாதிரி ஆபிரகாம் பலி செலுத்தினாரு, யாக்கோபு பலி செலுத்தினாரு. தாவீது பாடின அநேக சங்கீதங்கள் என்ன சொல்லுது, நன்றி உள்ள பாடல்களாக தான் இருந்திருக்கு, அப்படிதானே? அநேக பைபிளில் நன்றி இல்லாதவர்களாகவும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. காயின் ஆபேல் வந்து நன்றி செலுத்தும் போது என்ன செஞ்சுட்டான், காயின் அவனுக்கு கொடுத்ததுல என்ன பெஸ்ட்டை கொடுக்காம நன்றி அந்த ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தான்ற ஒரு நன்றி இல்லாமல் என்ன செஞ்சுட்டான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி காயின் ஆரம்பிச்சு யூதாஸ் காரியத்தை வரைக்கும் பார்த்தோம்னா அநேக நன்றி இல்லாதவர்களாக இருந்திருக்காங்க. சவுல் பார்த்தோம்னா ஆண்டவர் முதல்ல வந்து ராஜாவாக்குறாரு இஸ்ரவேலுக்கு. அந்த நன்றி இல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு, கீழ்ப்படியாம போயிட்டாரு. நன்றி இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நன்றி இல்லாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ரெண்டாவது தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு அரசனாக்கும் போது நன்றி உள்ளவனா இருந்திருக்கணும். ஆனா பாவம் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க. நன்றி இல்லாதவர் என்ன செய்வாங்க,
ஆண்டவர் நன்மை செய்ய நினைச்சு நன்றி செலுத்தாதவங்க என்ன செய்வாங்க? பாவம் செஞ்சிருவாங்க. சிம்சோன் இருந்தாரு. சிம்சோன் மேல என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. பெரிய ஒரு திட்டம் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அவன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்வான்? ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்றது வாக்குத்தத்தம். அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பு சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த பொறுப்புக்கு கொடுத்த பொறுப்புக்கு நன்றி உள்ளவரா சிம்சோன் இல்லை. கடைசியில் பார்த்தோம் யூதாஸ் காரியத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே தட்டில் வளர்ந்து பேசோடையே கூட இருந்து கடைசியில் நன்றியை மறந்து என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். இப்படியே வேதத்தில் அநேக நபர்களை நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு மெயின் எக்ஸாம்பிள் யாரு? அவரை பற்றி கண்டிப்பா பார்க்கணும். ஏசப்பா நிறைய இடத்துல நன்றி சொல்றாரு. வேதத்துல நன்றின்ற வார்த்தை வந்து அநேக இடத்துல ஒரு கொஞ்சம் இடத்துல தான் நன்றின்ற வார்த்தை அப்படி வருது. மேக்சிமம் எப்படி வரும்னா ஸ்தோத்திரம் அப்படின்ற வரும், துதி அப்படின்ற வார்த்தை வரும். ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திர பாட்டை பாடினாங்கன்னா என்ன பண்றாங்க? நன்றி பாடலை பாடினாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற இடங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? நன்றி செலுத்திருக்காங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:41-43. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்றாரு ஏசப்பா? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் என்ன செய்யறேன்? உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? தேவன் என்ன செஞ்சிருக்காரு? ஏசப்பாவுக்கு செலுத்து கொடுத்திருக்காரு. என்ன இவர் பண்ண ஜெபங்களுக்கு, இவர் எடுத்த விண்ணப்பங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? பதில் கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துறாரு. முதல்ல என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துறாரு. உங்க வாழ்க்கையில உங்க ஜெபங்கள்லாம் ஆண்டவர் செவி கொடுத்திருக்காரா? செவி கொடுத்திருப்பாரு கண்டிப்பா. அல்லேலூயா. அந்த செவி கொடுத்த எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்யணும்? நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, அவர் என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துறாரு. எப்பனா அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு? லாசருவை உயிரோட எழுப்ப போறாரு. அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? லாசருவை உயிரோட எழுப்புறாரு. உங்களுக்கு ஒரு அற்புதம், புதிய அற்புதம் நடக்கணும்னா பழைய அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஏற்கனவே செய்த ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு என்ன செய்யுங்க? அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தும் போது என்ன செய்வாரு? ஒரு புதிய அற்புதத்தை கண்டிப்பா செய்வார். லாசர் எப்படி உயிரோடு இருந்து வந்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் மரித்து போன அநேக காரியங்களும் என்ன செய்வாரு? உயிர்ப்பிக்க செய்வார். ரெண்டாவது, யோவான் 6:11 வாசிப்போம். அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, போதும், அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. இந்த ஆண்டுல யாராவது பண்ணியா இருந்தீங்களா? பாஸ்டிங்க தவிர இல்ல. ஸோ யாருமே என்ன செய்யல? ஆண்டவர் போசிட்டாரா? ஆண்டு முழுவதும் போசிட்டாரா? ஏசப்பா என்ன செஞ்சாரு? அந்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். இந்த அப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உணவுக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. மத்தேயு 15:36 என்ன சொல்றது? நிறைய இடத்துல இந்த வசனம் வரும். மத்தேயு 15:36 மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்து அடுத்து நிறைய இடங்கள்ல போட்டுருக்கோம். அதை பந்தி இருக்கும்போது லாஸ்ட் சப்பர்லயே என்ன செய்வாரு? பிட்டுன்னு சொல்லுவாரு. சோத்திரம் பண்ணி பிட்டுன்றாரு. பிட்டுன்ற இந்த வார்த்தை என்ன எதை குறிக்குதுன்னா என்ன இருக்குன்னா ஷேரிங். ஷேரிங் முழுசாவே அவர் கொடுத்துருக்கலாம். முழுசாவே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அடையாளமா என்ன காட்டுறாருன்னா ஷேரிங். நம்ம அநேக பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோமா? இந்த ஆண்டுல நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருக்கோமா? ஷேர் பண்ணியிருக்கோமா? ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா கொடுத்துருக்கோம். நிறைய நம்ம கொடுக்குற சபையா தான் நமக்கு இருந்திருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கேசல்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. அந்த ஷேரிங் என்ன செஞ்சணும்? ஷேரிங் நம்ம ஷேரிங் பண்ற அளவுக்கு நம்ம ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொல்லி என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அடுத்ததா மத்தேயு 26:26 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? அப்பத்தை
அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். இங்க பாத்திரத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? நன்றி செலுத்தினார். இதுல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தாட் என்னன்னா, பாத்திரத்துல என்ன இருக்கு? பாத்திரத்துல ரசம் இருக்கு. ரசம் எதுக்கு ஒப்பா இருக்கு? ரசத்துக்கு ஒப்பா இருக்கு. அது அப்பத்தை வந்து எடுத்து ஆசீர்வதித்தவர் பாத்திரத்தை என்ன செஞ்சாரு? எடுத்து நன்றி செலுத்தினார். அந்த பாத்திரத்துல அவருக்கு ரத்தத்துக்கு உண்மையா சொல்லப்பட்டிருக்க ரசம் இருக்கு. அந்த பாத்திரத்துல, அந்த பாத்திரன்றது அவர் தான். அவர் வந்து ஒரு கதாபாத்திரம்னு சொல்றாங்களே, இந்த பாத்திரம் அவர் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த பாத்திரத்துல அந்த ரத்தன்ற அது அவர் அந்த பாத்திரத்துல அந்த ரத்தம் இருக்கு. என்னது? ரசமாகிய ஊமையா சொல்லப்பட்டிருக்கு. என்னது? ரத்தம். இந்த ரத்தம் எதை குறிக்கிறது? அவருடைய ஊழியம். என்ன ஊழியம்? ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அவர் பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன? பாவத்தை மன்னித்து மனுக்குலத்தை மீட்பதற்காக. ஆக அவருக்கு கொடுக்கப்பட்டது ஊழியம். அந்த ஊழியத்தை அவருக்கு என்ன செய்யறாரு? கொடுத்த ஊழியத்திற்காக அவர் என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துறாரு. உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியம் கொடுத்திருப்பாரு. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, இங்க பாய் போடுறதுல இருந்து சேர் போடுறதுல இருந்து எல்லாமே ஒரு ஊழியம் தான். ஏசப்பா அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துறாங்கன்னா, அவருக்கு கொடுத்த பாத்திரத்துக்காக, அவருக்கு கொடுத்த ஊழியத்திற்காக, இந்த உலகத்தை மீட்பதற்காக அவருக்கு கொடுத்த அந்த பாத்திரத்துல இருக்கிற அந்த ரத்தத்திற்காக என்ன செஞ்சாரு? நன்றி செலுத்துறாரு. அவருடைய ஊழியத்திற்கு, தேவன் கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துறாரு. நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? நம்ம கொடுத்த ஊழியம் அது கனமானது. அது சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்காக என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. அடுத்ததாக லூக்கா 10:21 என்ன சொல்லுது? அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல எதுக்கு நன்றி சொல்றாரு? இது வந்து என்ன செய்யல, நீங்க ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் என்ன செஞ்சுட்டு மறைச்சிட்டு பாலகருக்கு வெளிப்படுத்தினீங்க. எது? 19 வசனம் என்ன சொல்லுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு? அதிகாரம். சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்காரு? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபையில சத்ருவை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரா? எவ்வளவு பிசாசு ஓடுது? சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்த சபையில் இருக்கு, நம்ம பாஸ்டர் இருக்கு. நம்ம அநேக கேசல்ல கூட நிறைய கேள்விப்படுறேன், நான் சாட்சிகள்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். சத்ருவை நம்மளை மேற்கொள்றதுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்து மூலியமா என்ன செய்யணும்? நம்ம அநேக ஊழியங்களை செய்யும் போது என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக மகிமையா செய்வோம். இப்ப கடைசியா என்ன சொல்றாரு? சத்துரை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்ப கடைசி ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஆண்டவருக்கு எதையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன்ல, அது எதுக்கு சொன்னேன்னா, நம்ம நன்றி உள்ளா இருக்கும்போது என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக கண்டிப்பா எதையும் செய்வோம். அவர் செய்த நன்மை நினைச்சோம்னா அவருக்கு என்ன செய்ய முடியாது? எதையுமே செய்யாம இருக்கவே முடியாது. கர்த்தருக்காக எதையும் செய்யணும். எதையும் செய்யணுன்ற என்ன எப்போ வரும்னா, அவர் செய்த நன்மைகளுக்கு என்ன செய்வோம்? நன்றி. அது வந்து இந்த இதை நான் வந்து ஒரு இதாக பயன்படுத்திக்கிறேன். எனக்கு சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன், பட் இது பண்ணல. இருந்தாலும் நான் பர்சனலாக வந்து பாஸ் அடிக்கடி சொல்லுவார், பிரைஸ் தி லார்ட், சாரி, தேங்க்யூ, இது 3 சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைக்காக, இந்த சபை மூலயமா நான் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சபைக்கு எதிராகவோ இல்லை பாஸ்டருக்கு எதிராகவோ நான் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா சாரி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவருக்கு நான் பிரைஸ் பண்ணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ. 34ஆம் அதிகாரத்துல வசனத்தை அதிகமா சொல்ல புரிஞ்சுக்கங்க. 1 10 வசனத்துல நான் பார்க்கும்போது, நீ உடைத்து போட்ட பலகையை இணைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணிக்கங்க. நீ உடைத்து போட்ட பலகையை இன்றைக்கு இந்த வருஷத்துக்குள்ள நீ இணைத்து கொண்டு வா அப்படிங்கிற ஒரு இணைக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த பூந்தமல்லியை தாண்டி லெப்ட்ல மார்பிள் கம்பெனி இருக்கு.
அந்த மார்பிள் தயாரிக்கிற கம்பெனிக்கு நீங்க போய் பாருங்க, நின்று பாருங்க. அந்த இடத்துல மார்பிளை எப்படி வந்து ஆந்திராவில இருந்து அந்த கடப்பாக்கல்ல எடுத்துட்டு வந்து, கடப்பாக்கல்ல பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுத்து, அந்த மாவட்டத்துக்கு பேரே கடப்பா, அதுல இருந்து வெட்டி எடுத்துட்டு கொண்டு வந்து அதை பாலிஷ் பண்றதுக்கு அந்த மிஷினை போய் பாருங்க. அதை பாருங்க எப்படி அதை செய்யறாங்க, பாலிஷ் பண்றாங்கன்னு பாருங்க. நீ இழைத்து அப்படியே இழைத்து கொண்டுட்டு வா, ஷைன் பண்ணி கொண்டுட்டு வா அப்படிங்கிற. நீ உடைத்து போட்ட பலன். அப்படி கார்பெண்டர் போய் பாருங்க, ஒரு மரத்தை அப்படி எந்த அளவுக்கு அவர் இழைக்கிறார் பாருங்க. இப்படி அந்த மிஷினை வச்சு எப்படி வந்து இழுக்கிறார் பாருங்க. 4 வாட்டிக்கு அந்த இரும்பர் அந்த ரம்பரை போட்டு இப்படி 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 இழுப்பாங்க பாருங்க. நான் போனா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நின்று உன்னிப்பா கவனிப்பேன். ஒரு அழகான பொருளை செய்வதற்கு, அழகான கதவை செய்வதற்கு, அழகான ஜன்னலை செய்வதற்கு, அழகான ஒரு கைப்பிடியை செய்வதற்கு, சேர செய்வதற்கு அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து இழைப்பார் பாருங்க கார்பெண்டர். சோ உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே, இந்த வருஷத்துல ஜனவரி மாசத்திலிருந்து உன் குடியினாலயா, விபச்சாரத்தினாலயா, இல்ல கீழ்ப்படியாமையினாலயா, ஊழியர் சொல்லி கேட்காம கீழ்ப்படியாமையினாலயா, எதால நீ உடைச்சு போட்டிருக்க, அந்த மகனே அந்த பலகையை இழைச்சிட்டு வா, அதில் நானே கைப்பட எழுது. எப்போ உடைச்சு போட்டாரு? இவர் என்ன செய்யறாரு? 40 நாள் உபவாச ஜபம் மேல ஜபத்தில் இருக்கிற ஜபத்துல இருந்துட்டு இப்ப கீழே போ மகனே சொல்றாரு ஆண்டவர். கீழே போ, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் பாரு என்ன என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போய் பாரு அப்படிங்கிறாரு. அவர் கீழே இறங்கி வரும்போது பார்த்தா எல்லாம் குடிச்சிட்டு கும்மாரம் போட்டு கிடந்தாங்க. பலகையை போட்டு உடைச்சிட்டாரு அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் பலகையை போட்டு எழுதி கொடுத்த முன்னாடி முதல் பலகை அது யாத்திராமணி 24 எழுதி கொடுத்தாரு. அப்போ எடுத்துட்டு வந்த பலகையை உடைச்சு போட்டுட்டார். முதல்ல எழுதின பலகை. பிறகுதான் இது வந்து 34ஆம் அதிகாரத்தில் வர. பிறகு 2வது வாட்டி போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறாரு. இழைச்சிட்டு வந்த பிறகு அவரே கைப்பட எழுதுறாரு. எழுதி இப்ப போ. இப்ப இழைச்சி எழுதிட்டு போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்குறாரு பாருங்க. அந்த மனம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னமோட இறங்கிட்டு, அந்த மோசடியை இறங்கிட்டு, நீ பலகையை இழைச்சிட்டு போனேன்னா உன் மேல மகிமை போட இறங்கிடும். நான் எந்த விதத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கேன், நான் எந்த விதத்தில் நான் துக்கப்படுத்தியிருக்கேன். வாழ்க்கையில் இந்த இடத்து உடைச்சுப்பட்ட பலகையை இழைச்சிடுவான். இழைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. 10வது வசனம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஆண்டவர் மோசேயோடு பேசுறாரு. அந்த 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 வார்த்தை இன்னைக்கு உங்களோட நீங்க உத்தரவாதமா எடுத்துக்கொள்ளுங்க. உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். நீ இழைத்து கொண்டு வந்த போது உணர்வுள்ள இருதயமா மாறின பிறகு உன்னோட ஆண்டவர் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து கரங்களை தட்டி வருகிற புதிய ஆண்டு இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நீ பலகையை இழைச்சிட்டீங்கன்னா உன்னோடு நான் இருந்து நான் புது வருஷத்துல 2025ல பயங்கரமான காரியங்களை செய்வேன். உங்களை முழுவதுமா தாழ்த்துங்க. அல்லேலூயா. 2வதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கேட்கிறார், அது எங்கே விழுந்தது என்று அவன் கேட்டான். அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்தான். அந்த இரும்பை மிதக்க பண்ணினார். ஹல்லேலூயா. சொல் ஹல்லேலூயா. இந்த 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 ஜனவரி மாசம் ஆரம்பித்து இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள நீ எந்த இடத்துல விழுந்திருக்க? எந்த ஏரியாவில் விழுந்திருக்க? கண்ணுல இருந்து விழுந்திருக்கியா? கண்ணுல உன் கண் தவறி விழுந்திருக்கியா? உன் வாய் தவறி விழுந்திருக்கியா? உன் இருதயம் தவறி விழுந்திருக்கியா? உன் சரீரம் தீட்டுப்பட்டு போய்விட்டதா? நேற்று சொன்னது மாதிரி ஒரு காஞ்சூரி செடி, ஒரு பாவி எல்லா நன்மையும் கெடுத்துட்டான். ஒரு காஞ்சூரி செடியால எல்லா மாணவர்களுக்கு வீணாயிடுச்சு. ஒரு செத்த தைலத்தை நார பண்ணிடும். வாழ்க்கையில கோடாரி எங்க விழுந்தது? நீ கோடாரியை வந்து வெட்டும் போது ஏன் கோடாரி விழுந்தது? அது கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. கோடாரி ஏன் விழுந்தது? கோடாரி வந்து ஷார்ப்பா இல்லாதனால. அந்த கோடாரி இரும்பு நீங்களும் நானும் தான் இரவலாக வாங்கப்பட்டது. அவன் சொல்றான்,
ஐயோ என் ஆண்டவரே, அது இரவலாக வாங்கப்பட்டது. கைப்பிடி யாரு? இயேசு. அந்த இரும்பு கைப்பிடியோட சரியா இணைக்கல. சில நேரங்களில் கோடாரியை வெட்டும் போது பாத்தீங்கன்னா, நாங்களாம் மரத்தை, சவுக்கு மரத்தை வெட்டும் போது, கருவேல மரத்தை வெட்டும் போது கோடாரி கொஞ்சம் லூசா இருக்கும். ஒரு ஆப்பு வச்சுக்கோ, சரியில்லை. இந்த உள்ளுல கோடாரி அந்த வளையத்துக்குள்ள ஒரு மரத்தை வெட்டி ஒரு சின்ன துண்டை உள்ள சொல்லி டைட் ஆக்கிடுவோம். சோ இரும்பு என்பது இரவலாக வாங்கப்பட்ட இரும்பு. நீங்களும் நானும் தான். கைப்பிடியாக இயேசு. அதை வச்சுதான் நாம அந்த கோடாரி வெட்டுவோம். அதை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோடாரியுடைய முனை இருக்கு தெரியுமா, மடிஞ்சு போயிடுச்சு. சாணம் முடிக்கலையோ, சாணம் முடிக்கலையோ, சாணம் முடிக்கலையோன்னு வராம அருவா மடங்கி போயிருக்கும், கத்தி மடங்கி போயிருக்கும், அருவாமனை மடங்கி போயிருக்கும், எல்லாமே மடங்கி போயிருக்கும். அததான் நம்ம அந்த பட்டையில விட்டு தீர்த்தம் பாருங்க. அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ள போயிட்டு அந்த ஆசாரி அந்த இந்த மர ஆசாரி கிட்ட போவாங்க. நாங்கெல்லாம் மாட்டு வண்டி வச்சிருக்கோம். நாங்க எங்க சக்கரம் அந்த 2 சக்கரமும் அதுல எல்லாத்துலயும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த ஆசாரி கிட்ட தான் போவோம். அவர் தான் அந்த இரும்பெல்லாம் சரி பண்றவர். அந்த ஊருக்கு வெளியில பட்டை போட்டிருப்பாரு. அங்க அந்த நெருப்பு போட்டிருக்கோம். கையில வச்சுட்டு புஷ்கு புஷ்குன்னு அமுக்குவார். அது வழியா புகை போகும். போகும்போது அங்க பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கும். இப்படி புஷ்கு புஷ்குன்னு அருகும் போது அங்கதான் நெருப்பு ஒரு குழா மாதிரி இருக்கும். அந்த பைப் அந்த குழாயில போகும்போது நெருப்பு போகும்போது புஷ்கு புஷ்குன்னு அதுலதான் அதை மடங்கி போன கோடாரியெல்லாம் வச்சுக்கிட்டு. இந்த வருஷத்துல உங்க எத்தனை முனை மடங்கி போயிடுது. கொஞ்சம் திங்க் பண்ணி கோடாரி எங்க விழுந்தது, எந்த ஏரியாவில் விழுந்திருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு அந்த கோடாரிக்கு அந்த ஒரு கொம்பை வெட்டி போட்டாங்க. அந்த கொம்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கருத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவே பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி அந்த மரத்தொட்டு, அந்த சிலுவை மரத்தை அதுல போட்டீங்கன்னா அது எழுந்துச்சு மிதக்கப்படல. ஆங்கில வீட போடுங்க. அந்த அயன் did swim. அப்படின்னா என்ன தெரியுங்க? ஸ்விம்மிங்னா நீந்தி போகுது. ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல மிதக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனா இனிமேல் நீங்க கீழே விழுந்து கிடந்த கோடாரி உன்னை பட்ட தீட்டி உன்னை அப்படியே நல்ல நெருப்புல வச்சு தீட்டி கொண்டுட்டு வரும்போது அந்த கோடாரியானது எதிர்நீச்சல் அடைஞ்சு ஸ்விமிங் பண்ணி போயிட்டு. மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நான் பார்க்கும்போது, படிப்பீடத்தை நீ செப்படிடு. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய படிப்பீடத்தை அவன் செப்படிட்டான். ஏன் இந்த தகர்க்கப்பட்ட படிப்பீடம் எப்படி உடைஞ்சு போனுச்சு? 2 நினைவுகளால குந்தி உன் வாழ்க்கை நடந்ததுனாலதான் இன்னைக்கு தகர்க்கப்பட்ட படிப்பீடத்தை நீங்களும் நானும் செப்படிடுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமா அல்லேலூயா நிச்சயமா அக்கினி ஆண்டவர் கொண்டுட்டு வருவார். தகர்க்கப்பட்ட படிப்பிடத்துல நீங்களும் நானும் தான் காளையாக ஒப்பு கொடுப்போம். உங்க வாழ்க்கை காளையாக ஒப்பு கொடுங்க. துண்டு துண்டா வெட்டி ஒப்பு கொடுங்க. நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே வாழ்கிறார். சொல்ல அல்லேலூயா. கடைசியாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ என் உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், ஊழியத்துக்கு என்ன அனுப்புங்க ஆண்டவர். இப்படிப்பட்டவங்க தான் ஊழியத்தை செய்ய முடியும். பாவத்தை முழுவதுமா அறிக்கையிட்டு அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சுத்திகரித்த பிறகுதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். நீங்க என்னைக்காவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? உங்க எஸ்ஏ கேம்ப்ல போய் படுத்துக்கிடுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கிளீனா கேட்பீங்க. உன் வாழ்க்கையில வீட்டுல உங்களை தனியா இருக்கிற நேரத்துல கூட நல்ல விழுந்து கிடங்க. ஆண்டவருடைய அக்கினி இறங்கும். எலியா ஜெபித்த பொழுது அக்கினி இறங்குனுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பலகை இணைத்துக் கொண்டு வந்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கோடாரி எங்கே விழுந்ததுன்னு ஊழியக்கார்ட்ட சொல்லுங்க. அந்த ஊழியக்கார் கேட்கிறார், கோடாரி எங்கப்பா விழுந்தது, காட்டுப்பா இடத்த காட்டு அப்படின்னு சொல்றார். உங்க ஊழியக்கார்ட்ட ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் சொல்லுங்க. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்.
ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபித்த ஜெபங்கள் ஒன்றுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை தரையிலே விழாதபடிக்கு தேவன் அற்புதம் செஞ்சார். இந்த 4 காரியங்களையும் பாருங்க. இவன் பாவத்தை அறிக்கையிட்டவனே அக்கிலே இருக்கு. எல்லாம் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில ஆவியானவரை எங்களுடைய பலகையை இழைத்துக் கொள்ள வர உதவி செஞ்சீங்கப்பா.